பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான என்னுடைய யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கு சிந்துவும் பூதமும் பாகம் 11. இதில் வர்ற பெயர்கள் சம்பவங்கள் எல்லாமே என்னுடைய சொந்த கற்பனை, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. யார் மனதையும் புண்படுத்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கதைக்குள்ளே போயிடலாமா? சிந்து, பூமிகா, அவங்க அப்பா எல்லோரும் ஸ்கூல் போயிடறாங்க. கிளாஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு வாரம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ அடுத்த நாள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர்னு சொன்னேன்ல, குணசேகரன், அவங்க பையன் ராஜசேகரன், அவங்க மனைவி எல்லாருமே இங்கே வர்றாங்க. இவங்க வீட்டுக்கு, சிந்து வீட்டுக்கு அன்றைக்கி சண்டே லீவ், அதனால் வர்றாங்க. தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? ஏற்கனவே அந்த கொள்ளை கூட்டத்தை இதை அமீரை வச்சு அழிச்சாச்சுல, விரட்டி அடித்தாச்சுல, அதனால் அவங்க தேங்க்ஸ் சொல்ல வர்றாங்க. அது ரொம்ப நன்றிம்மா உனக்கு தங்கம்மை, சிந்து, நீ நல்ல ஆள்கிட்ட சொல்லி சரி பண்ணிட்டம்மா. இப்போ அந்த கொள்ளை கூட்டம்லாம் அங்கே இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அவர். யார்? குணசேகரன் சொல்கிறார், ராஜசேகரனுடைய அப்பா. இட்ஸ் ஓகே அங்கிள், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள்கிட்ட சொல்லி நல்லபடியாக அது முடிஞ்சிருச்சு. இப்போ என் பிள்ளை நல்லபடியாக போயிட்டுருக்கேன், வசூல் பண்ணி பணம் கட்டிக்கிட்டு நல்லபடியாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரிங்க சார், அதனால் என்ன இருக்குது, இதுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி தான் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. அப்புறம் இந்த பையன் சொல்கிறேன், ராஜசேகரன் சொல்கிறேன், அப்புறம் ஒரு விஷயம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறேன். என்னப்பா சொல்லுங்கன்னு சொன்னோடனே, இந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு வரும்போது அந்த தருமபுரி அந்த ரோட்டில் தானே, சேலத்தில் தானே வேலை பார்க்குறாரு. அப்போ வேலை பார்த்துட்டு வரும்போது அந்த தருமபுரி அந்த ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு 30 பேர் இருக்கும், ஒரு குடிசை போட்டு உட்காந்துருந்தாங்க. நான் காரில் வசூல் பண்ணிட்டு வரும்போது நிப்பாட்டி கேட்டேன், எப்போவுமே அந்த குடிசையெல்லாம் அங்கே இருக்காது, என்ன இன்றைக்கி புதுசாக குடிசை போட்டிருக்காங்க, யார் இது அப்படின்னு சொல்லி காரை நிப்பாட்டி, என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்களா என்னன்னு கேட்கும்போது, இல்லைங்கய்யா பக்கத்தில் நாங்கள் கிராமத்தில் இருக்கோம். சரி, அதுக்கு என்ன ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி அங்கே உள்ள அந்த ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சல் ஒரு முத்துவேல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அடியாட்களோடு வச்சு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாரு. சரி, அதை நாங்கள் தெரியாமல் போய் அங்கே சாராயத்தை குடிச்சிட்டோம். குடித்தோடனே அந்த மாதிரி நிறைய ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாரு. நாங்கள் நிலம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். சரி, அந்த கேட்குறாரு இந்த பையன். சரின்னு அதோட குடிச்சு முடித்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த நிலப்பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே, நாங்கள் அந்த குடி போதையில் வீட்டிலேருந்து நிலப்பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கையெழுத்து போட்டு அந்த ஆள் வாங்கிக்கிட்டார் அந்த பத்திரத்தை, கொடுங்கடா அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம் ஐயா, வீடும் வாசல் எல்லாமே போயிடுச்சு, எல்லா சொத்தையும் மொத்தமாக அவன் எழுதிக்கிட்டேன் அதில். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வேறு வேலைக்கு ஏதாச்சும் போகணுமே, வயிற்று பொழப்புக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வருத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதை சொல்கிறாரு இந்த பையன், சிந்துட்டையும் அவங்க அப்பாட்டையும் சொல்லிகிட்ருக்காரு. இந்த மாதிரி இருக்குது அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா? அது இவர் சொல்கிறாரு, அவங்க குணசேகரன் சொல்கிறாரு, சார் இதையும் நீங்கள் தான் சார் சரி பண்ணணும், சிந்துட்ட சொல்லி எப்படியாச்சும். பாவம், அவங்க ஏழை குடும்பம் தான், கொஞ்சம் விவசாயம் பண்ணுறதுனால கொஞ்சம் நார்மலான குடும்பமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுவும் பொழப்பும் போச்சு, அந்த வயல் நெல் அந்த நிலம் அந்த வீடு எல்லாத்தையும் அவன் பறிச்சிட்டான் போல், அந்த குடியார போய் கள்ளச்சாரம் காய்ச்சிடானே அவன் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ ஆமாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏம்மா என்னம்மா செய்யலாம் சிந்து அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சிந்து சொல்லுது, அது எந்த ஏரியாவில் காய்ச்சுறாங்க, அந்த ஆள் பேர் என்ன, அந்த ஆள் பேர் முத்துவேல்மா அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவேல் ரைட்டு, அந்த ஏரியா அப்படின்னு கேட்டோன்னா, அந்த கிராமத்தில் தான்மா இருக்குது, தருமபுரி பக்கத்தில். அப்படிலாம் சொன்னால் சரியாக வராது, அந்த ஏரியாவில் எந்த ஏரியா, அந்த எந்த கிராமம், எங்களுக்குள்ளே நின்று அவங்க காய்ச்சுறாங்க, அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுது இந்த பிள்ளை. இல்லை வீடியோலாம் எடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறேன். அந்த பையன், எடுக்க முடியாது தங்கச்சி, உள்ளே போய் அவங்க பெரிய கேங் வச்சுருக்காங்க, அடியாலாம் வச்சுருக்காங்கன்னு அந்த ஆளுகளே சொன்னாங்க அப்படின்னு. அப்படியா? சரி, அப்போ எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், அங்கே ஆளுங்க இருக்காங்க பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இந்த பையன், இருமா நான் ஒரு செகண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அந்த ஒருத்தர் ஃபோன் நம்பர் நான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த பையன் குணசேகரன் மையன் ராஜசேகரன் இருக்கான் இல்லையா, அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான். ஐயா நீங்கள் இந்த முத்துவேலுங்கிறவர்கிட்ட பத்திரம்லாம் கொடுத்தீங்களே? ஆமாம், நீங்கள் யார் தம்பி அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆள். நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசினேன்ல ராஜசேகரன், ஆமாம் அவர் தான் பேசுகிறேன். நீங்கள் அந்த கிராமத்தில் எந்த ஏரியாவில் காய்ச்சுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னேன். சொல்ல முடியுமேன்னு சொல்லி ஒரு ஏரியாவை பேர் சொல்கிறார், இங்கே தான் காய்ச்சுவாங்க, ஆனால் காய்ச்சின இடமே தெரியாமல், அந்த எந்த இதுவுமே இல்லாமல் சுவடே தெரியாமல் அழிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க கெட்டிக்காரங்க. அந்த காய்ச்சின அந்த கறி இது எதுவுமே இருக்காது,
அடுப்பு கறி எதுவும் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சுத்தமாக மண்ணுலாம் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போலீஸ் வருதுன்னு சொன்னாலும், போலீஸ் வந்ததுன்னா அவங்கள அங்கேயே இன்ஃபார்ம் வச்சுருக்காங்க. போலீஸுக்கு ஒரு போலீஸு காசு கொடுத்து வச்சுருக்கனால அவங்க வந்து இங்கே போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால் இவங்க அன்றைக்கி மட்டும் காய்ச்ச மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு அந்த ஆள். அப்படியா? அப்போ அது காய்ச்சினதுக்கான அறிகுறியும் இருக்காது. ஆமாம், அது எதுவுமே இருக்காது, தடையுமே இருக்காது ஐயா. அதை அப்படியே அள்ளிட்டு போய் வேறு ஏதாச்சும் ஒரு வீடு ரெடி பண்ணி அங்கே வச்சுருவாங்க. அந்த கள்ள சாராயத்தை அந்த அது காய்ச்சதுக்குள்ளே அந்த பாத்திரம், அந்த அடுப்பு எல்லாம் வைக்கிறாங்களே, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டில் வச்சு பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஆள். அப்படியா? சரி சரி, அந்த ஏரியா பேர் சொல்லிட்டீங்களே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வச்சுட்டு இந்த பிள்ளைகிட்ட சொல்லுது சிந்துட்ட, இந்த மாதிரி இந்த ஏரியா பேர் சொல்கிறாருமா. அந்த அந்த இவர் அடியாள் வச்சு சாராயம் காய்ச்சிறார்ல பெரியவர், அவர் பேர் முத்துவேல். அப்படியா? சரிங்க அண்ணே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுது. நான் இங்கே ஆளுங்க இருக்காங்க பார்த்துக்கிறேன். சரிம்மா, எப்படியாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, பாவம் விவசாயம் பண்ணுற குடும்பம் அது. விவசாயம் பண்ணி தான் பொழப்பு நடத்திட்டு இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் முதையை குடிச்சிட்டு அங்கே போய் சாராயத்தை குடிச்சிட்டு கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு சீரழிஞ்சு போய் நிற்கிது அப்படின்னு. சரி பார்த்துருவோம்ண்ணே அப்படின்னு சொல்லுது. சரின்னு இவங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ சிந்துவும் பூமிகாவும் நைட் சாப்பிட்டு ரூம்குள்ளே வந்துடுதுங்க படுக்க. அப்போது வந்து மோதிரத்தை தேய்ச்சி அமீரை கூப்பிடுது. அமீர் வந்து என்ன குழந்தைகளே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, அமீர் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் பேர் சொல்லுதில்ல, அந்த பேரை சொல்லி தருமபுரி பக்கத்தில் இருக்கான் இந்த ஏரியா, இங்கே போய் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் உள்ள அந்த விவசாயம் பண்ணுற நிலத்தை பூரா எழுதி வாங்கிக்கிட்டு இவங்களை அன்னக்காவடி ஆக்கி இவங்க எல்லோரும் இப்போ ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் உட்காந்துருக்காங்களாம் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு சொல்லுது. அப்படியா? அவங்கள போய் என்னென்னு கவனிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுது சிந்து. சரி நான் பார்த்துக்கிறேன் சிந்து அப்படின்ட்டு அது பறந்துடுது. அமீர் பறந்துடுறாரு, அங்கே போயிடுறாரு. அந்த குடியார பையில இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட முதல்ல போய் பெரிய உருவமாக காட்டுது. அவங்க பார்க்குறாங்க, யாரையா நீங்கள், ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கீங்க அப்படின்னு. மூதேவி, அது ரொம்ப முக்கியமாக உனக்கு. அங்கே போய் அவன்கிட்ட கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இப்போ ரோட்டில் வந்து கிடைக்கிங்க, பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு இருக்கீங்க, இனிமேல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். அவன்கிட்ட போய் ஏன்டா கள்ளச்சாராயம் குடிச்சிங்க அப்படின்னு. தெரியாமல் குடிச்சிட்டோம் ஐயா, எங்கள் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. எல்லாத்தையும் எழுதி வாங்குவேன், விட்டா உன்னையும் எழுதி வாங்கிடுவேன், அவன் அடிமையாக்கிடுவேன் உன்னைய. லூசு பயலுகளா, அங்கே போய் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இங்கே வந்து ரோட்டில் உட்காந்துருக்காங்க, நல்லா போடுது. இனிமேல் குடிப்பீங்களாடா, சாராயம் குடிக்கிறேன் கள்ளச்சாராயம் குடிக்கிறேன்னு சொல்லி போட்டோன்னா, ஐயா விட்டுருங்கய்யா, எங்கள் குலசாமியே நீங்கள் தான், எங்களுக்கு உங்கள் காலில் விழுறோம். மூதேவி, எல்லாத்தையும் படைச்சது அல்லாதான்டா, ஆண்டவன் தான்டா, அதனால் ஆண்டவனை வணங்குங்க, இப்படி போட்டு மனுஷங்க காலையெல்லாம் உழுந்துட்டு கிடக்காதியே அப்படின்னு சொல்லி சொல்லுது. இல்லையா எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கய்யா, நாங்கள் இனிமேல் குடிக்க மாட்டோம்யா, சத்தியம் பண்ணுறோம்யா, குடிக்க மாட்டோம்யா அப்படிங்கிறேன். ஆமாம், இதை மனசில் வச்சுக்கோங்க. இனிமேல் குடித்து இனிமேல் ஏதாச்சும் பண்ணிங்கடா உங்கள் தலையை அப்படி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நல்லா 4 போடு திரும்ப போடுது. ஐயா விட்டுருங்கய்யா கத்துறாங்க. அப்போ சொல்லுது அமீர், இந்த மாதிரி நான் போய் அவன்கிட்ட எல்லா பத்திரத்தையும் நான் வாங்கிட்டு வர மாட்டேன், அவனை போய் அடிக்கிற அடியில் அவனே கொண்டாந்து உங்கள் காலில் வந்து பத்திரத்தை கொடுக்குற மாதிரி பண்ணிடுவேன். அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பொழப்பு தலப்பை பார்க்கணும். அதை விட்டு இப்படி மறுபடியும் கள்ளச்சாராயம் குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரிங்கய்யா, நாங்கள் நல்லபடியாக வாழ்க்கை நடத்துகிறோம் ஐயா, எங்கள் பொழப்பை பார்க்குறோம் ஐயா அப்படிங்கிறாங்க. சரி இருங்கன்ட்டு இது போகுது. அங்கே போய் சாராயம் காய்ச்சிற இடத்த பார்க்கணும்ல, அதனால் அங்கே போகுது. அங்கே போய் பார்த்தா இவங்க தட்டப்புடலாக காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெரியவராக அவர் முத்துவேல் அவர் பெரிய மீசை வச்சுக்கிட்டு இங்கிட்ட லாவிக்கிட்டு இருக்கார், நடந்துகிட்டு இருக்கார். இவங்க சாராயம் காய்ச்சிக்கிட்டு, ஐயா இன்றைக்கி சூப்பராக காய்ச்சியாச்சியா அப்படிங்கிறாங்க. சரி இறக்கி அதை வப்போம்லடா, அந்த வீட்டில் கொண்டு வச்சு இந்த ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து அதே வீட்டில் வச்சு பூட்டிடுங்கடா, நாளைக்கு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறார். சரி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டில் வச்சு பூட்டிடுறாங்க. இது பார்த்துக்கிடுச்சு அமீர். பார்த்த உடனே இவங்க வச்சு பூட்டிகிட்டு போன உடனே அதை வாயிலேருந்து அப்படின்னு ஊதுதில் அது தீயாக பறந்து அந்த வீட்டை பிடிச்சி எரிஞ்சு, உள்ளே சாராயம் தானே, அது பிடிச்சி எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஐயோன்னு கத்திட்டு ஓடியாராங்க. இங்கே வெளியே அங்கிட்ட இங்கிட்ட உட்காந்துருப்பாங்கல்ல, காவலுக்கு ஆள்கள் போட்டு வச்சுருக்கேன், அந்த ஆள் அடியாட்கள் நிறையா இருக்காங்கல்ல, அவங்க 4 பேர் கத்திட்டு வரான். ஐயா அந்த வீடு எரியுதியா, என்ன வீடுறா, அந்த சாராயம் வச்சுருந்தோம்ல அந்த வீடு தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் எரிஞ்சிருச்சியா, யார் தீ வச்சானே தெரியல, எரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சரி விட்றா, இன்றைக்கி காய்ச்சிட்டு போகிறது என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காய்ச்சிறாங்க அந்த நைட்டு. அதை இன்னொரு வீட்டில் பக்கத்தில் ஒரு வீடு செட் பண்ணி அதில் வைக்கிறாங்க. அதையும் வந்து இது அமீர் எரிச்சிருது. ஐயான்னு மறுவா கத்திட்டு ஓடியாராங்க. யார் எரிச்சான்னு தெரியலையா, எரிஞ்சிருச்சுன்னு. சரி விட்றா, எங்கேயாச்சும் தீயை வந்து பறந்து வந்து விழுந்துருக்கும், இன்னைக்கு காய்ச்சிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு மறுபடியும் காய்ச்சிறாங்க. 3ஆவது நாள் காய்ச்சி வேறு வீட்டில் வைக்கிறாங்க. அந்த வீட்டையும் போய் எரிச்சு விட்டுருது. என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, யாரா இப்படி பண்ணுறா அப்படின்னு. அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, நீங்கள் நிலத்தையெல்லாம் எழுதி வாங்கினீங்கல்ல, ஆமாம் அவங்க தான் என்னமோ ஏவல் ஏவி விட்ருக்காங்களோ
அவங்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்னு கேட்குறேன். அவன் யார் ஒரு அடியாள். அப்போ இருந்தாலும் சொல்கிறாரு முத்துவேலு, அப்படியா அப்படி இருக்குமோ, நம்ம மந்திரவாதி இருக்கார்லாடா நம்மள்ட்ட ஒரு பெரிய மந்திரவாதி, அவரை கூட்டு வாடா அப்படின்னு, சாமி கண்ணு அவர் பேர், அவரை போய் கூட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கன்னு போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து யோ மந்திரவாதி, மந்திரத்தை போட்டு யார் இப்படி பண்ணுறான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆள் முத்துவேலெல்லாம் அதட்டுறது வேலை. அதோட இவர் உட்காந்துக்கிட்டு இந்த சாமி படம்லாம் வச்சு என்னென்னமோ வச்சு பூஜை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்லு தாயி யார் இப்படி பண்ணுது, சொல்லு தாயி யார் இப்படி பண்ணது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த அமீர் வந்தது. பெரிய உருவமாக வந்து மந்திரவாதிக்கு காட்டுது. யார் நீங்கள், ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கீங்க, மூதேவி என்னை வேட்டவா நீ வந்திருக்க, உன்னை மிதிக்கிற மிதியிலன்னு சொல்லி நல்லா போடுது மந்திரவாதி. போட்டு அடித்த உடனே ஐயோ அம்மான்னு கத்துனேன், ஓடிப்படான். என்னை வேட்ட நீ வந்துட்டேன், உன்னை தூக்கி தொலைச்சு உன்னையே, நீ என்ன பெரிய மேதாவியா என்னையை மிரட்ட வந்துட்ட, போடா அப்படின்னு சொல்லி அவனை அடித்து போட்டில் அவன் ஓடியே போயிட்டான். ஏன்டா ஓடுற, என்னடா ஆச்சு உனக்கு, அடே சாமி கண்ணு இருந்தாலும் கூப்பிட்றாரு. போங்க என்ன நான் என் உயிர் பொழைச்சா போகுது, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், யாரா அவனை அடிக்கிறான், இங்கே யாருமே இல்லையாடா அப்படிங்கிறாரு. இருந்தாலும் யாருமே இல்லையா, அங்கே பாருங்கள் பெரிய உருவமாக ஒன்று நிற்கிது, அது தெரியல அவங்களுக்கு, அம்மாடின்னு ஓடியே போயிட்டான். ஓடிய போட்டு அந்த பூஜை வச்சுருந்தால ஜாமி அதெல்லாம் உரை அதுமாரி பறந்து போச்சு. அதெல்லாம் பறந்து உடனே இவர் இந்த முத்துவேல்கிட்ட வருது, வந்து பெரிய உருவமாக காட்டுது. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். இந்த தான் எல்லா முதையும் கேட்குது, யார் நீங்கன்ட்டு ஒவ்வொருத்தட்டே நான் யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியுமா, போடுறேன் பாரு உடனேன்னு சொல்லி நல்லா போடுது. ஏன்டா ஈன பயலே, கள்ளச்சாராயம் காய்ச்சி எல்லாத்தையும் ஏமாற்றுவேன் நீனு, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் யார், நீங்கள் போலீஸ் இல்லையே அப்படின்னு. போலீஸுக்கு தான் நீ காசு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி விட்டுறியே, அப்புறம் இது உடைய பார்க்க போலீஸ் வேறு வரணுமோ வந்து நல்லா போடுது. ஐயா என்னை விட்டுருங்க. இந்த ஏழைகள் பாவம் விவசாயம் பண்ணி பிழைக்குது, அந்த பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீ நாட்டகம் பண்ணிக்கிட்டு இருக்க ஈனப்பயிலே, உன்னையெல்லாம் மிதின்னு மிதிக்கணும், நல்லா போடுது. ஐயோ விட்டுருங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேங்கிறேன். போய் மரியாதை அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த அவங்க ரோட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்க குடிசையை போட்டு அவங்க காலில் விழுந்து கொடுத்துட்டு வந்துட்டு திரும்ப கள்ளச்சாராயம் காய்ச்சி வேறு எவனுக்காச்சும் கொடுத்து வேறு எவனையாச்சும் மசாலா அரைப்போம் தலையில் அப்படின்னு நினச்சேன். ஒன்றே மசாலா அரைச்சிடுவேன் நான், உன் தலையை பிச்சு தனியாக தூக்கி போட்டுருவேன் அப்படிங்குது. இல்லை வேணாங்கய்யா விட்டுருங்க அப்படிங்கிறேன். அந்த அடியானுங்கெல்லாம் வர்றாங்க. என்னங்கய்யா கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு, ஏடா வாங்கடா அல்ல கைகளான்னு அவைகளை நல்லா போடுது. போட்டு கை காலையெல்லாம் முறிச்சிருச்சு அவங்கள. அம்மாடி ஆத்தா அம்மா அப்படிங்கிறாங்க அவங்க. அதாவது இந்த முத்துவேலை நல்லா போட்டோன்னே நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துறேன் ஐயா, நாளைக்கே போய் கொடுத்துறேன். இப்போமே போய் கொடுறா, என்ன நாளைக்கு ஒரு டைம் வேணுமா உனக்கு, நல்ல நேரம் பார்க்குறியோ மூதேவி போடா அப்படின்னு சொன்னால் இப்போமே எடுத்துகிட்டு போய் அம்மான்னு சொல்லி போய் அந்த ஆளு காலில் விழுந்து இந்தாங்க அவங்க பத்திரம், இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அதுக்கு வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இது அமீருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சி அந்த பெரியவர் வந்தார்ல, அவர் தான் நம்ம அடித்து பிடிச்சி இவன்கிட்ட வந்து வாங்கி கொடுத்துருக்கு. நம்ம இனிமேல் நல்லபடியாக பொழப்பு தரப்பை பார்த்து நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுகளுக்குலாம் நல்ல புத்தி வந்துருச்சு. இதெல்லாம் போயிட்டாங்க. இவங்க அடி வாங்கினவங்க எல்லோரும் போய் ஆஸ்பத்திரியில் விழுந்துட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு சந்திக்கலாமா? தேங்க்யூ.